மங்களமணிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வேங்கடாதிரிசகராலய காளமேகம் ஸ்ரீஹஸ்திசைலசிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசம் நமாமி சரசா யதுசைலதீபம். ஸ்ரீயப்பதியான நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்யதேச வைபவங்களை இந்த ஜூமில் நாம் அனுபவிச்சுருக்கோம். அதில் 88வது திவ்யதேசம் திரு பரமேஸ்வர விண்ணகரம். இன்னும் சரியாக 20 திவ்யதேசங்கள் தான் பாக்கி இருக்குது. பகவான் என்ன நினைக்கிறான், எப்படி கடாட்சிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திரு பரமேஸ்வர விண்ணகரம் நமக்கு கேள்விப்பட்ட உடனேவே 2 வைப்ரேஷனை கொடுக்கறது இல்லையா? பார்க்கலாம் என்னன்னு. இந்த திவ்யதேசம் காஞ்சிபுரத்துக்கு ரயில் நிலையத்திலேருந்து வெகு அருகாமையில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். பேருந்து நிலையத்தில் இந்த ராஜ வீதியில் வலப்பக்கம் இருக்கக்கூடிய அழகானதொரு திவ்யதேசங்களில் ஒன்று திரு பரமேஸ்வர விண்ணகரம். பரமபதநாதன் வைகுண்டநாதன் மேற்கு நோக்கிய அமர்ந்த திருக்கோலம். பரமபதநாதன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி. தாயார் வைகுண்டவல்லி தாயார், தனிக்கோவில் நாச்சியார். தீர்த்தம் ஐரமத தீர்த்தம். விமானம் முகுந்த விமானம். பல்லவ மன்னனுக்கும் சில ரிஷிகளுக்கும் பிரத்யக்ஷமானவன். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டவன். வைகானச ஆகமத்தில் அமைந்த திருக்கோவில் இந்த திவ்யதேசம் அத்திகிரி தொடங்கி பரமேஸ்வர விண்ணகரம் வரையிலும் கிட்டத்தட்ட 14 திவ்யதேசங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதாக நிறைவாக சொல்லக்கூடிய திவ்யதேசமாக கொண்டாடப்படுகிறது. இதற்கு அடுத்து நாம் பார்க்க போகிறது திருப்புட்குழின்னு வெளியில் வந்துடுவோம் காஞ்சிபுரத்தில் என்று. அதனால் இந்த திவ்யதேசம் வாய் கொண்டு மானிடம் பாடாத வீரர்ந்த நிலையில் இருப்பவர் திருமங்கை மன்னன் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி வழுவிலா அடிமையாக இருப்பவர் யாரெல்லாம் இந்த திவ்யதேசத்தை அவ்வளவு சிரேஷ்டமாக பாடியிருக்காராம். அதனால் இந்த திவ்யதேச பாசுரங்களும் சரி, அந்த விளக்கங்களும் சரி, மற்றவைகளும் அப்படியே நம்மளுடைய மனதில் ஒன்றி விடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பெரியவாச்சாம் பிள்ளை போன்ற வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் சாதிக்கிறார். திவ்யதேசத்தில் என்ன சுவாமி விசேஷம்? முதல்ல பரமேஸ்வர விண்ணகரம். விண்ணகரம் அப்படின்னாலே மேலே இருக்கக்கூடியது பகவான் ஸ்ரீயப்பதியான சிவன் நாராயணன் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த பார்க்கடல் மேலே இருக்கக்கூடியது கீழே இறங்கி வந்தது பெரிய காஞ்சியிலே அமைந்திருப்பது. இரண்டாவது பரமேஸ்வரனால் அமைக்கப்பட்டது. 2 பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் அப்படின்னா பரமேஸ்வர மன்னன். பரம ஈஸ்வரன்னா பகவானுக்கு பரமேஸ்வரன் ஒரு பேர் உண்டு. மிக அழகாக இதுக்கு பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வியாக்கியான கர்த்தா, வியாக்கியான சக்கரவர்த்தி பல உதாரணங்கள் எல்லாம் சொல்வார். எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரனாக விளங்கக்கூடியவன், பரமனுக்கே பிரம்மனுக்கே ஈஸ்வரனாக விளங்கக்கூடியவன், பரபிரம்மமாக விளங்கக்கூடியவன். இப்படியெல்லாம் அதற்கான விளக்கங்கள் நிறைய வரும். ஒரு சமயம் என்ன பண்ணாலாம், இந்த சனகாதி முனிவர்கள், நமக்கு தெரியும் இந்த கதை, வைகுந்தம் போகணும்னு அவள் கிரீன் கார்டு வச்சிருக்கா. யாராலையும் தடுக்க முடியாது. அந்த பாஸ் வச்சுட்டு இருக்கிறவாளை யாராலையும் தடுக்க முடியாது. நேர பெருமாளை பார்க்கறதுக்கு போயிட்டே இருக்கலாம். அது கிரீன் கார்டு வச்சுட்டு இருக்கிறவளுக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது சுவாமி. இன்னும் அந்த அனுபவம் இல்லை. அதனால அவள் நேர பெருமாளை பார்க்கறதுக்கு போயிடுவாளாம். அப்படிப்பட்டவர்களையும் தடுப்பதற்கு சில பேருக்கு தகுதி உண்டு, சமய சந்தர்ப்பம் உண்டு இல்லையா? எப்படிப்பட்டவாளாக இருந்தாலும் தடுத்துடுறாளே பல பேர் இல்லையா? நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி. அந்த மாதிரி பகவானுடைய சந்நிதியில் என்டர் பண்ணச்சு இவாளை 2 பேர் தடுத்துட்டா. ஜெய விஜயா அப்படிங்கிற அந்த 2 பேரும் இவர்களை தடுத்து நிறுத்தி விட்டால். இப்போ பகவான்கிட்ட அனுமதி கிடையாது அப்படின்னு இவளுக்கு கோபம் வந்துடுத்து. இது எல்லாமே அவனுடைய விளையாட்டில் ஒன்று தானே. அவன் இங்கே அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான். அதுக்கு யாரா கொஞ்சம் வீக்காக இருக்கான்னு பார்த்தான். அவளையும் பிடிச்சி போட்டு தான் அதில் அவதாரத்திற்கான நோக்கத்தை உண்டாக்கி கொண்டு விட்டான். அதாவது இந்த 2 பேருக்கும் அவ சாபம் கொடுத்துட்டா. அந்த பெரும் முனிவர்கள் இந்த ஜெய விஜயாளுக்கு சாபம் கொடுத்துட்டா. அந்த சாபத்தை நிவர்த்திக்க பண்ணுறதுக்கு பகவானே வரான். சாய்ஸ் கொடுக்குறான் பகவான். உனக்கு என்ன வேணும்? 2 பேரும் ஒன்றா சேர்ந்து 7 பிறவி எடுக்கிறீளா,
என்ன துதிப்பாடுறீங்களா, இல்லை என்னை எதிர்த்து இவ்விருவராக சேர்ந்து 3 பிறவிகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு இவ கனெக்ட் பண்ணி பார்த்தா, நம்ம தனித்தனியாக, அதாவது 7 பேர் 7 பிறவி எடுக்கிறதுக்கு 2 பேரும் சேர்ந்து, இப்போயும் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், 2 பேரும் சேர்ந்து 3 பிறவிகள் எடுத்து எதிர்த்தா என்ன, அவனை அனுசரித்து போனால் என்ன, எப்போ பார்த்தாலும் அவனுடைய நாமந்தான் மனசில் இருக்க போகிறது, அதனால் இப்படியே இருந்துடலாமே அப்படின்னு நினச்சிட்டு எதிர்ப்பதாக நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்னு அவர்களுடைய வாயாலேயே சொல்ல வச்சுட்டான் பகவான். ஏன்னா பகவானுக்கு அவன் நினைச்சே தானே நடக்க போகிறது. அதே மாதிரி அவர்கள் இரண்யன் இரண்யாட்சனாகவும் ராவண கும்பகர்ணனாகவும் சிசுபாலன் தந்தவக்ரனாகவும் இங்கே வந்து பிறந்தார்கள். நம்ம அந்த கதையெல்லாம் இதனுடைய எலாபரேட்டடாக ஸ்ரீமன் நாராயணத்தில் கூட பார்த்தோம். அவர்கள் எப்படியெல்லாம் வளர்ந்து வருகிறார்கள், கடவுளிடத்திலே பெருமானிடத்திலே ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே துவேஷம் செய்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இவாளுக்கு ஒரு மன வருத்தம் சுவாமி, எல்லாருக்கும் இருக்கிறது தானே, நம்மளுக்கு இல்லையா? இது எங்கே ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, அங்கேயே ஆரம்பிச்சிருக்கு. பிரம்மனுக்கே மன வருத்தம் இருந்ததுன்னு பார்த்தோம் நாராயணத்தில். அந்த மாதிரி இவாளுக்கு ஒரு வருத்தம், எவ்வளோதான் பகவான் கூடவே இருந்து பகவானாலவே மடிந்து இருந்தாலுமே இவாளுக்கு வருத்தம் போகலை. என்ன சுவாமி வருத்தம்? அவளுக்கு என்ன வருத்தம்? திரும்பி தான் வந்துட்டாளேவா? இல்லை, அதுதான் அவளுக்கு வருத்தமா. எல்லாரும் இப்போது நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்து படங்கள் எல்லாம் பார்க்கலாம். எம்ஜிஆர் சிவாஜி ஹீரோன்னா அந்த ஸ்டாம்புட சில பேர் இருப்பா, வில்லன்கள் அப்படின்னு, நம்பியார் மனோகர் அப்படின்னு. இந்த காலத்தில் வில்லனாக இருந்தாலும் அது நடிப்பு அப்படின்னு எடுத்துட்டுருவா. இந்த காலத்துலேயும் நடிப்புன்னு எடுத்துக்கிறது இல்லை, அதையே பெருசாக நடிச்சுட்டு இருக்கா. அந்த காலத்தில் அதை நடிப்புன்னு எடுத்துக்காமல், ஐயோ இவன் வந்து என்னுடைய தலைவனை கொல்ல வருகிறானே அப்படின்னு அவன் மேலே துவேஷம் பாராட்டுவா அந்த வில்லன் நடிகரை மேலே. அது எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா இங்கே ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நாங்கள் எப்போ பார்த்தாலும் உன்னை குழந்தை தலை இடறுவதும் மற்ற விஷயங்களெல்லாம் செய்வதும் இதெல்லாம் பல பேருக்கு பொறுக்க முடியல. இரண்யனாக இருந்தாலும் கும்பகர்ணனாக இருந்தாலும் உன்னை ஆதரித்து செல்லவில்லை, உன்னை தூற்றிக்கொண்டே இருக்கிறோம்னு எங்கள் மேல் ஒரு அவதூறு இருக்குது. சிசுபாலன் எங்கள் மேலே அவதூறு இருக்குது. அந்த அவதூறோடு நாங்கள் திரும்பவும் இங்கே வர்றதுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாளாம். யார்? இந்த ஜெய விஜயால் 2 பேரும். பகவான் பார்த்தான், எந்த பிரார்த்தனை பண்ணினாலும் அக்செப்டன்ஸ் தானே அவருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லையே. அவனுக்கு தன்னுடைய பக்தர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நிறைவேற்றுவது தான் அவனுடைய கடமை. அதில் டீவியேஷனே கிடையாது சுவாமி அவனுக்கு. என்ன வயா மீடியா தான் கொஞ்சம் டீவியேஷனாக இருக்கும், டைம்லேயே கொஞ்சம் டீவியேஷனாக இருக்கும், அவ்வளோதான். அதர்வைஸ் வேறு டீவியேஷனே கிடையாது அவனுக்கு. பகவான் டிசைட் பண்ணிட்டான். சரி, நீங்கள் எப்படி முதல்ல டிசைட் பண்ணானோ, எந்த மாதிரி இவா 2 பேரும் நாங்கள் இரட்டையர்களாக 3 பிறவை எடுக்கிறோம்னு சரின்னுட்டான். இப்பெல்லாம் சொல்கிறா இல்லையா, தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம் அப்படின்னு, அந்த மாதிரி பகவான் சொல்லிட்டான். இப்போயும் சொல்கிறான், நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே சரி, அதே மாதிரி செஞ்சுடலாம்ட்டான். இங்கே அடுத்தது இன்னொரு கதை. இந்த இடத்துல விரோச்சனன் ஒரு மன்னன், விதர்ப்ப நாட்டினுடைய அரசன் விரோச்சனன். இந்த விரோச்சனனுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. இது பரம்பரையாக வரது போல் இருக்கு இல்லையா? தசரதனுக்கு பாருங்கள், ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தையாக பிறந்துடுச்சு. அதற்கப்புறமா ரொம்ப நாள் குழந்தை இல்லை. இவன் வசிஷ்டர்கிட்ட போய் எனக்கு இந்த அரசாடுறதுக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையேன்னு கேட்குறான் ரொம்ப நாள் கழிச்சு. அந்த மாதிரி இந்த விரோச்சனனுக்கு மிக நீண்ட நாட்களாக புத்திர சந்தானம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. இந்த அப்படி தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் கேட்டு பார்த்தான், வர போகக்கூடிய பெரியவர்களை கேட்டு பார்த்தான். இந்த பெரியவர்கள் என்ன சொன்னால், ஆஹா இந்த விரோச்சனன் அப்படின்னு அவனுடைய ஜாதகத்தை பார்க்குறான். ஜாதகத்தை பார்க்கச்சு அவனுக்கு தோன்றது நிச்சயமாக இவனுக்கு ஒரு சந்ததி உண்டு, சந்தான பிராப்தி உண்டு, ஒன்றல்ல 2 1 அப்படின்னு பார்க்குறான். சரி, அதற்கான வழிமுறைகள் என்ன, எப்படி அவன் எடை அடைவது, அதுதானே அடுத்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்க்கச்சு இவனுடைய வழிமுறைகள் பார்க்குறா. நீ எந்த குலம் அப்படின்னுச்சு, நீயும் யாதவர் குலம், அதாவது கண்ணனையனுடைய உங்கள் குலத்தில் முன்னாடி ஆண்டவன் தான் கண்ணன் இல்லையா? யார்? கண்ணபிரான்.
அந்த கண்ணபிரான் என்ன பண்ணினா ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டான். இந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தான், பிரத்யும்னன் அப்படின்னு குழந்தை பிறந்தான். இந்த பிரத்யும்னன் பிறக்கிறதுக்காக என்ன பண்ணினாலும் இந்த ருக்மிணியினுடைய கல்யாணம் நம்ம போன வாரம் தான் பார்த்தோம் நாராயணியத்தில். இப்போ அடுத்த வாரத்துலேருந்து ஒன்லி சாட்டர்டே தான் இந்த நாராயணமும் 108 திவ்யதேசமும் இந்த 2 வாரங்கள் விட்டு போகிறதுனால இந்த வாரம் நாம் இதை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 4000 திவ்யபிரபந்தனுடைய சாரத்தை சொல்லுவதற்கு பதிலாக 108 திவ்யதேசங்களுடைய விசேஷத்தை சொல்கிறோம். அந்த ருக்மிணி கல்யாணத்தில் பார்த்தோம், ருக்மிணி பகவானை அடைவதற்கு முன்னாடி கைலாசவாசனை பார்வதி பரமேஸ்வரனை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்வதியினுடைய கோவிலுக்கு போகிறார். அந்த பார்வதியினுடைய கோவிலுக்கு சென்று பார்வதியை வணங்கி அவளுக்காக விரதம் இருந்தவள் அவளை வணங்கி பார்வதி பரமேஸ்வரனை வணங்கிவிட்டு திரும்பி வரும் வழியிலே கண்ணனை கண்டு இன்புற்று கண்ணனால் அழைத்து செல்லப்படுகிறாள் அப்படின்னு பார்த்தோம். அவள் அங்கே போய் விடல, கொஞ்ச நாள் ஆச்சு. இவளுக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. யாருக்கு? இந்த விரோச்சனனுக்கு இருந்த ப்ராப்ளம் ருக்மிணிக்கு இருந்திருக்கு. ருக்மிணிக்கு கொஞ்ச நாள்லே வந்துடுச்சு, என்னடா இது எனக்கு குழந்தை பிறக்கணுமே அப்படின்னு. அவள் என்ன பண்ணினா அப்போ இருக்கிற வாயிட்ட கேட்டிருப்பா போட்டிருக்கு, அல்லது கேட்கலையோ என்னமோ. அவளுக்கு தோன்றிருக்கு நாம் வந்து நம்முடைய தெய்வமான பார்வதி பரமேஸ்வரனை வணங்க வேண்டும், கைலாசநாதனை வணங்கினால் நமக்கு குழந்தை பிறக்கணும். கைலாசநாதனை வணங்குறார், பிரத்யும்னன் பிறக்கிறார். இந்த கதையை யார்கிட்ட? இந்த விரோச்சனன்கிட்ட அந்த பெரியவா சொல்கிறா. சொல்லிட்டு இந்த மாதிரி நீ என்ன பண்ணு விரோச்சனா மன்னனே, நீயும் கைலாசநாதனை வணங்கு. ஆஹா, இவன் சொல்கிறான், சுவாமி தேவதை சாதிக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, வெகு நாள் எனக்கு குழந்தை இல்லை, சந்தான பிராப்தி உண்டுன்னு சாதிச்சீர், ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த பிராப்திக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டபோது நிச்சயமாக கைலாசநாதனை பிரார்த்திக்க வேண்டும்னு சொல்கிறீரே, கரெக்டு, நான் கைலாசநாதனை பிரார்த்திக்கிறேன். ஆனால் நான் தினந்தோறும் எங்கு கைலாசத்திற்கு சென்று பிரார்த்திப்பது? அதற்கு அடுத்தவரை நீ இமயமலைக்கு போய் பிரார்த்திக்கலாம் அப்படிங்கிறார். நான் என்ன வாலியா, ராவணனா, ஆஞ்சநேயனா? நினைத்த மாத்திரத்தில் இங்கிருந்து இமயமலைக்கு சென்று கைலாயநாதனை வணங்கி பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி திரும்புவதற்கு எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே, வேறு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்குறான். எல்லாத்துக்குமே நம்ம மனுஷியா டிவியேஷன் வச்சுருக்கா சுவாமி. நேற்று ஒரு உபன்யாசத்தில் பார்த்தோம், இந்த பாணிகிரகா கல்யாண மண்டபத்தில் இதே பிஎஸ்டியினுடைய ஆர்கனைஸ் பண்ணியிருந்த உபன்யாசத்தில் மிக அழகானது ஒரு நவராத்திரியை பற்றி எனக்கு கொடுத்த சப்ஜெக்டை அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு உபன்யாசம் பண்ணணும்னு. அதுலேயும் இந்த மாதிரி டீவியேஷன் நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். எல்லா இடத்துக்குமே கொஞ்சம் உண்டு, பகவானுக்கே உண்டே இல்லையா? சரி அப்படின்னுட்டு இவன் என்ன பண்ணுறா, வேற ஒரு ஐடியா இருக்குது. என்ன பண்ணு, நீ அங்கே போக வேண்டாம், நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லுவா. பக்கத்தில் இருக்கக்கூடிய வெகு அருகாமையில் இருக்கக்கூடிய காஞ்சி மாநகருக்கு சென்று அந்த காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய காஞ்சி காமகோட்டத்திலே இருக்கக்கூடிய கோவிலிலே இருக்கக்கூடிய கைலாசநாத பெருமானுக்கு, கைலாசநாதனுக்கு நீ திருப்பணிகள் செய்து அவனை வணங்கி வந்தாயானால் உன்னுடைய எண்ணம் பூர்த்தியாகும், சந்தான பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். ஆச்சாரியன் சொன்னால் அதில் செகண்ட் தாட்டு, செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. அது தசரதனாக இருந்தாலும் சரி, நீ ராமனோடு ராமனையும் இலக்குவனையும் விஸ்வாமித்திரரோடு அனுச்சுவை அப்படின்னு வசிஷ்டர் சொன்னபோது எவ்வளவுதான் மனக்குறைகள் இருந்தாலும் ஆச்சாரியன் சொல்லிட்டார் நாம் செய்யணும் அப்படின்னு செய்தவன் அல்லவா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடியதாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த மாதிரி இவர்கள் தன்னுடைய ஆச்சாரியர்கள் சொல்லிட்டா சரி, இது ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்கிறதே அப்படின்னு தினந்தோறும் கைலாசநாதனுக்கு நாதர் கோவிலுக்கு சென்று கைலாசநாதனை வணங்கி அவனுடைய அருளை பெற்று வந்ததுனால அவனுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். யாரு இங்கே தான் வந்து சேர்றது அந்த விஷயம். பெருமாள் பார்க்குறார், ஜெய விஜயாவை கூப்பிடுறார், பாருங்கோ உங்களுடைய ஆசை பூர்த்தியாக போகிறது. அவன் என்னை பூஜித்தவனை அவன் பூஜித்தான். யார? விரோச்சனை காட்டி சொல்கிறார்.
என்னை பூஜித்தவனை அவன் பூஜித்தான், அதனால் அவனுக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கப் போகிறது. அவனுடைய சந்தானமாக குழந்தைகளாக நீங்கள் இருவரும் சென்று பல்லவன் வில்லவன் என்ற 2 குழந்தைகளாக நாமகரணம் சூட்டி அங்கே இருங்கள்னு அனுப்புகிறார். எங்கே? மேலே இருந்து இந்த பூமாதேவி வசிக்கக்கூடிய இந்த பூமியிலே வந்து நீங்கள் முன்னே இது எடுத்த போது அதே மாதிரி இப்பையும் அங்கே போய் சேருங்கள் அடிச்சுடுறார். இவளுக்கு பரம சந்தோஷம். பகவான் வாயால சொல்லிட்டானே அப்படின்னு பகவானையே துதித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த 3 ஜென்மத்தில் நம்ம விரோதியானா இருந்தோம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பகவானே நீ எங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா பகவான்கிட்ட. அதற்கு என்ன செஞ்சுட்டா போகிறது? இதே மாதிரி நாங்கள் என்றென்றும் இங்கே ஜெய விஜயாளா இருந்தால் ஸ்ரீவைகுண்டத்திலே எங்களுக்கு எப்படி நீ காட்சி தருவாயோ, காட்சி தந்து கொண்டிருக்கிறாயோ வைகுண்ட நாதனாக பரமத நாதனாக, அதே போன்று நீ எங்களுக்கு அங்கே காட்சி தர வேண்டும், தினந்தோறும் உன்னை நாங்கள் பூஜித்து வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா பகவான். அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்று திரு பரமேஸ்வர விண்ணகரம் என்ற இந்த இடத்திலே வைகுண்டநாதனாக அவர்களுக்காக மட்டுமன்றி மற்றவர்களுக்காகவும் காட்சி எழுதுவதற்காக எழுந்தருளியிருக்கிறார். அப்படியாக வைகுண்டநாதனாக வைகுண்டவல்லியாக மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் எழுந்தருளிய இடம்தான் இந்த விண்ணகரம். அந்த விண் இங்கே கீழே இறங்கி வந்துவிட்டு அகரமாகி வந்து விட்டது. சரி சுவாமி, இதில் இன்னொரு கதை என்ன? அதாவது மகேந்திரவர்ம பல்லவன் ஒருத்தன் பல்லவன். ஏன்னா இந்த பல்லவர் வில்லவர் இல்லையா, அதனால் பிற்காலத்திலே அந்த பல்லவனுடைய வம்சத்தில் வந்திருப்பான் போல இருக்கு மகேந்திரவர்ம பல்லவன். அவனுக்கு இந்த மகாபலிபுரம் மாமல்லபுரம் இடத்துல குடவரை கோவில்லாம் செஞ்சு வச்சிருக்கான். அவருக்கு அந்த குடவரை கோவிலிலே மிகுந்த விருப்பம். குடவரை கோவில் ஆரம்பித்தது மகாபலிபுரத்தில் ஆரம்பித்தா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் தன்னுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணிக்கணும். பகவான் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் கோவில்கள் எழுப்ப வேண்டும்னு அவனுக்கு உள்ளூர் ஆசை. இதை தந்தையோடே இருந்து அந்த ஆசையையும் பார்த்து கொண்டிருக்கிறான் பரமேஸ்வர பல்லவன். இந்த பரமேஸ்வர பல்லவனுக்கு அந்த அளவுக்கு கலை நயம் கைகளிலே வரவில்லை. மகேந்திரவர்ம பல்லவன் அளவுக்கு இவனுக்கு நயம் இல்லை. ஆனாலும் எப்படியாவது திருப்பணி செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல கைலாசநாதர் கோயிலுக்கும் விண்ணகரத்திற்கும், அதாவது பெருமாள் குடிகொண்டிருக்க கோயிலுக்கும் இங்கே காஞ்சிபுரத்திலே கோவில் எழுப்பி அந்த மண்டபங்கள் எல்லாம் எழுப்ப ஆரம்பிக்கிறார். அந்த ஆரம்பிக்கிற போது பகவானுடைய கருணை எப்படி இந்த விரோச்சனருக்கு பகவான் அளினானோ அதே மாதிரி பரமேஸ்வரவர்மனுக்கும் குழந்தை பாக்கியம் அருளுகிறார். அவனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவனுக்கு எண்ணம் தன்னுடைய தந்தையினுடைய பெயரையே வைக்க வேண்டும், அதே மாதிரி பெயர் இருக்க வேண்டும்னு சூட்டுறான். ஆனால் இவனுடைய தாயாருக்கு எப்படி கூப்பிடுவது, எப்படி அழைப்பது, மாமனாருடைய பெயர் சொல்லியா குழந்தையை அழைப்பது என்று ராஜசிம்மன் என்று அழைக்கிறார்கள். ராஜசிம்ம பல்லவனாக மாமல்லனாக திகழ்கிறான். அவன் அங்கே இருக்கக்கூடிய குடைவரை கோயிலை பார்த்து அவனுக்கு எப்படி தாத்தா மாதிரி கைவண்ணம் ரொம்ப அழகாக இருக்கு. அதனால் பரமேஸ்வரவர்மன் தன்னுடைய எல்லா விதமான துரோகங்களையும் விட்டுவிட்டு பாண்டியனை ஜெயித்தவன். இவனுடைய தந்தை வாதாபியை வெற்றி கொண்டவன். அப்படி இருந்தாலும் இனி போர்களில் ஈடுபடக்கூடாது, நாம் தெய்வத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், கோயில்கள் கட்ட வேண்டும், அதுவும் எப்படி காலாகாலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக அந்த விமானத்திலிருந்து ஆரம்பித்து ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து அனுபவித்து கட்ட வேண்டும்னு ஒரு ஆசை. அதை தன்னுடைய மைந்தனிடம் பிரதிபலிக்கிறான். மைந்தனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். ராஜசிம்ம பல்லவன் அவனுக்கும் அந்த கலையிலே பெரிய ஈடுபாடு இருந்தாலும் காலம் சில கோலங்களை செய்து விடுகிறது இல்லையா? எப்படி நரசிம்மவர்ம பல்லவன் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என்று பெயர் கொண்டானோ அந்த வாதாபியிலே உருவானான் சாளுக்கிய சக்கரவர்த்தியாக, சாளுக்கிய மன்னனாக விக்ரமாதித்தன். அந்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு ஆசை, தென் பகுதியிலே படையெடுத்து தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரவர்மனை வீழ்த்த வேண்டும், வீழ்த்தி நாம் திரும்பவும் காஞ்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு வெறி. அது மட்டுமல்ல, காஞ்சிற்கு
தெற்கேயும் சென்று தான் ஒரு சக்கரவர்த்தி என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்ற அவா. இதையெல்லாம் சேர்த்து காஞ்சி மீது படையெடுக்கிறான் வாதாபியை தலைநகராக கொண்ட விக்ரமாதித்த சத்யாஸ்ரயன். இந்த விக்ரமாதித்த சத்யாஸ்ரயனுடைய வருகையை அறிந்த பரமேஸ்வரவர்மன், எங்கே நாம் போரிட்டால் இந்த கலைகளுக்கெல்லாம் சேதம் வந்துவிடுமோ என்று எண்ணியவன், தனக்கு ஓர் இழுக்கு வந்தாலும் பரவாயில்லை, பகவான் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயிலுக்கு ஒரு சேதமும் வந்துவிடக்கூடாது என்று அப்படியே காஞ்சிபுரத்தை விட்டு படைகளோடு விளிந்தை என்ற ஒரு அங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்வு செய்து கொண்டு அங்கே சென்று விடுகிறான். வாதாபி கொண்டானை தன்னுடைய தந்தையாகிய நரசிம்ம பல்லவன் எதை நினைத்து இந்த இடத்தை தேர்வு செய்தானோ அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று சிந்தித்து விக்ரமாதித்த சத்யாஸ்ரயனிடம் அந்த காஞ்சி மண்டலத்தையே கொடுத்துவிட்டு நகர்ந்து விடுகிறான். என்ன ஒரு பெருந்தன்மை பாருங்க! நினைத்திருந்தால் போரிட்டிருக்கலாம், வெற்றியோ தோல்வியோ அது வேறு விஷயம். மன்னன் என்றால் போரிடுவதுதான் அவனுடைய அழகு. இருந்தாலும் நான் போரிட மாட்டேன். இவன் போரிட்டவன் தான், தெற்கே சென்று பாண்டியரை வென்றவன், சோழர்களை வென்றவன் பரமேஸ்வரவர்மன். இருந்தாலும் இந்த இடத்திலே அவன் வந்துவிட்டான், நான் போரிடக்கூடாது என்று அப்படியே விட்டுவிட்டு காஞ்சி மண்டலத்தை விட்டுவிட்டு விளிந்தைக்கு சென்று விடுகிறான் பரமேஸ்வரவர்மன். அந்த காஞ்சி காப்பாற்றப்படுகிறது. இதில் இன்னொரு அழகு என்னன்னா, இதை கைப்பற்றிய விக்ரமாதித்த சத்யாஸ்ரயனும் அந்த காஞ்சிக்கோ மகாபலிபுரத்திற்கோ எந்த ஒரு சிறு இழுக்கையும் செய்யவில்லை. சிறு நிலைகுலை செய்வது அப்படின்னு சொல்ல, அழித்தல். ஏன்னா இங்கிருந்து நரசிம்ம பல்லவன் போகச்சே வாதாபியை அழித்து விட்டான், இருந்த இடம் தெரியாமல் சிதைத்து விட்டான். தான் அதை போன்று செய்யக்கூடாது, அந்த வன்மத்தை காட்டக்கூடாது என்ற பெருந்தன்மையோடு நடந்து கொண்டவன் விக்ரமாதித்த சத்யாஸ்ரயன். அதனால் காஞ்சிபுரம் தப்பித்தது. அந்த காஞ்சிபுரத்தில் பிறகு அடுத்த ஒரு 2 வருடங்களுக்குள் அதே விக்ரமாதித்த சத்யாஸ்ரயனை பரமேஸ்வரவரம் பல்லவன் தெற்கே உறையூருக்கு அருகாமையில் சென்று போரிட்டு அவனிடமிருந்து மீண்டும் காஞ்சியை கைப்பற்றினான் என்பது வரலாறு. கைப்பற்றிய பரமேஸ்வரவர்மன் முதல் வேலை தன்னுடைய குழந்தை, அதாவது மைந்தனை அழைத்து, ராஜசிம்மனை அழைத்து, நீ 2ஐயும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதனால் பரமேஸ்வரவர்மன் நிர்மாணித்ததால் அந்த பரமேஸ்வர விண்ணகரமும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலும் இன்றளவும் நமக்கு சாட்சியாக சொல்லுகிறது. பல்லவர் குல திலகத்தின் அம்சமாக இன்றளவும் நாம் அதை கொண்டாட வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பரமேஸ்வரவர்மன் தான் காரணம். அந்த பல்லவனும் வில்லவனும் இந்த இடத்திலே இருந்து பகவானை வேண்டி பகவான் மூலியமாக முக்தி பெற்றார்கள். அது ஒன்று. அதனால் அவர்கள் முக்தி பெறும்போது வேண்டிக் கொண்டார்கள், இறைவா நீ எப்படி எங்களுக்கு காட்சி கொடுத்தாயோ, வைகுண்ட நாதனாக வைகுண்ட வல்லியாக காட்சி கொடுத்தாயோ, இதே போன்று இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இங்கேயே நீ இருந்து காட்சி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதனால் இன்றளவும் அந்த பரமேஸ்வர விண்ணகத்தில் பெருமாள் வைகுண்ட நாதனாக வைகுண்ட வாசனாக நமக்கும் காட்சி அளிக்கிறான். அந்த இடத்தை நிர்மாணித்து இன்றளவும் அழியா புகழ் பெற்றிருக்கக்கூடியவன் பரமேஸ்வரவர்மன். அதனால் இந்த பெயர் பரமேஸ்வர விண்ணகரம் என்று அழைக்கப்படுகிறது. பரமேஸ்வரன் குடிகொண்டதால் பரமேஸ்வர விண்ணகரம், பரமேஸ்வரவர்மனால் நிர்மாணிக்கப்பட்டு இன்றளவும் அழியா கலை பொக்கிஷமாக கலை செல்வமாக திகழ்வதால் அதற்கு பரமேஸ்வர விண்ணகரம் என்றும், பல்லவன் வில்லவன் என்று உலகில் பல வேந்தர் வணங்கு கடல் பல்லவர்கோன் என்று திருமங்கை மன்னன் போற்றக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய கோயிலாக இது விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு நிகழே இல்லை.